வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம செயின் லிங்க் ஃபென்சிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செயின் லிங்க் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த முள்வேலி, இரும்பு வேலி இதெல்லாம் அமைக்கிறாங்க இல்லையா, அந்த செயின் லிங்கை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறது. ஏன்னா இந்த பிஸ்னஸில் மாதத்துக்கு தாராளமாக 5லேருந்து 6 லட்சம் வரையும் பார்த்திங்கன்னா லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, அண்டு இந்த பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு கை கொடுக்குமா அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியாக இருந்தால் ஸ்மால் ஸ்கேல்னால் எந்த அளவுக்கு முதலீடு தேவைப்படும், மீடியம் ஸ்கேல்னால் எந்த அளவுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அண்டு இதுவே பெரிய அளவுக்கு எடுத்து பண்ணணுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு முதலீடு தேவை, ரா மெட்டீரியலோடைய காஸ்ட் என்ன ரேட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க, அண்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு எவ்வளோ ஆகும், கூடவே பார்த்திங்கன்னா அந்த மிஷினோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அண்டு மார்க்கெட்டிங், நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். அதனால்னு முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான முழு தகவலும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். முதல்ல இந்த செயின் லிங்க்குக்கான டிமாண்டு எந்த அளவுக்கு இருக்குது பார்க்குறப்ப மிகவும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இந்த ஃபென்சிங் ஒயர் பயன்படுத்துகிறாங்க. எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரு, சரிங்களா, தன்னுடைய விவசாய நிலங்களை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபென்சிங்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுடைய பவுண்ட்ரியை காமிக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரியான ஃபென்சிங் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அண்டு எதை இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளையும் அந்த காமன் ஷோருக்கு பதிலாக பலரும் இந்த மாதிரியான ஃபென்சிங் சிஸ்டத்தை ரூரல் ஏரியாஸில் அதிகமான அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலேயும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இந்த ஃபென்சிங் ஒயருக்கான தேவைகள் இருக்குது. அண்டு இதை மட்டும் இல்லாமல் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டல், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பார்க்கு, இந்த மாதிரியான எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா அந்த பவுண்ட்ரியை காமிக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரியான ஃபென்சிங் ஒயரை யூஸ் பண்ணுறாங்க. அதனால்னே இதுக்கான தேவைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்டு இன்னும் வரும் நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா இதோடைய டிமாண்ட் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கும். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்டு இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணுன்னா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் நம்மளால் 3 லெவலில் எடுத்து பண்ண முடியும். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்மாலு, அடுத்து மீடியம், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரிய ப்ரொடக்ஷன், அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பிக் லெவல்னு. இப்போது அந்த ஸ்மால் லெவலில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மிஷினு அண்டு ரா மெட்டீரியலு இதுக்காக மட்டுமே நீங்கள் மினிமம் 5 லட்ச ரூபாய் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதெல்லாமல் ஷெட் ஒர்க்கு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீடியம் லெவலில் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக 7 to 10 லேக்ஸ் வரையும் நீங்கள் மிஷினுக்காக மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதை இல்லாமல் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷெட் ஒர்க்கு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் எல்லோராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகம். அதுக்கு அது அந்த அளவுக்கு சேஃபாக இருக்குமா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்மால் லெவலு அண்டு மீடியம் லெவல் இதில் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா சரியானதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க உங்களால் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்மால் லெவல்லையோ அப்படி இல்லாட்டினா பார்த்திங்கன்னா மீடியம் லெவல்லையோ நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மிஷினோடைய காஸ்ட்டு பார்த்தாச்சு. அண்டு ரா மெட்டீரியலோடைய காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலை பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அந்த நார்மல் ஃபென்சிங்கு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜிஐ ஒயரோடைய ஃபென்சிங்கு. ஸோ அந்த ஜிஐ ஒயர் அப்படின்றது என்னென்னா மேலே அந்த பிளாஸ்டிக் கவர் லைன் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த ஜிஐ ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு நார்மலுக்கு நார்மல் ஃபென்சிங் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நார்மல் ஃபென்சிங் ஒயர் ஒரு கிலோ நமக்கு 70 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கும். இதுவே அந்த ஜிஐ ஒயர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 90 ரூபாயிலிருந்து 110 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா மாறுது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம், சரிங்களா.
அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நார்மலாக 1 kg ஒயரை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து 3க்கு 4 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ரெடி பண்ண முடியும். அதாவது 12 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பார்த்திங்கன்னா 1 கிலோ ஒயரை வச்சே நம்மளால் வந்து உற்பத்தி பண்ண முடியும் இந்த மெஸ் ஒயரு, சரிங்களா? அதாவது ஃபென்சிங் ஒயரை. அப்படி பார்க்குறப்ப ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்காக ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நமக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அண்டு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, லேபரு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா வரையும் வருது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறவங்களே வந்து 20, 22 இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அண்டு ரீட்டைல் டீம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து 30, 35, 40 இந்த ப்ரைஸ் வரையும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும். பட் ஆவரேஜாக பார்க்குறப்ப ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லேபர் காஸ்ட்டோட எல்லாமே சேர்த்து 10 ரூபா வரையும் தான் வருது. அப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மினிமம் 10 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கிது. இப்போ இதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மீடியம் லெவலில், அதாவது அந்த ஸ்மால் லெவலில் அண்ட் மீடியம் லெவல்னு சொன்னோம் இல்லையா? இப்போ மீடியம் லெவலில் ஆவரேஜாக ஒரு 7 to 8 lakhs வரையும் நீங்கள் மிஷினுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து போகிறப்ப வந்து தாராளமாக ஒரு நாளைக்கு வந்து 1000லேருந்து 1200 அண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே பார்த்திங்கன்னா உங்களால் பண்ண முடியும். அதாவது ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு. அப்போது ஆவரேஜாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அப்போ நீங்கள் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா 15,000 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கிது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு ஏற்ற ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக இதை மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிது. ஸோ ஒரு நாளைக்கு அந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது தான் நம்ம ஓவராலாக சொல்கிறோம் 1500 ஸ்கொயர் ஃபீட். இது இல்லாமல் அந்த பவுண்ட்ரி வாலை வந்து செட் பண்ணுறவங்க மினிமம் ஒரு 5 அடி 6 அடி இந்த ஹைட்டில் தான் பார்த்திங்கன்னா மெஸ்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு லெவல் தான். ஸோ அதனால மார்க்கெட்டிங் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். நார்மலாக ஒரு வீட்டுக்கே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஜிஐ ஒயருக்கான தேவைகள் வந்து ஃபென்சிங் ஒயருக்கான தேவைகள் வந்து அதிகமான அளவுக்கு இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பூம் ஆகக்கூடியது தான். எல்லோரும் வந்து அதிகமான அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. பட் உங்களால் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்டு நீங்கள் ஓனாகவே பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் டீமை வந்து லீட் பண்ணி, அதாவது உங்கள் ஏரியா சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து சப்ளை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து லாபங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து சப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்வேர் ஷாப்பை ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து வந்து சப்ளை பண்ணலாம். அண்டு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இகாம் சைட் மூலிமா நீங்களே வந்து டைரெக்டாகவும் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரர் வந்து டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறப்ப கம்மியான ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்க முடியும். அதனால ரீட்டெயிலர்ஸ் டைரெக்டாகவே உங்களை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால இகாம் சைட்டு அண்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்தியா, ட்ரேட் இந்தியா இந்த மாதிரியான வெப்சைட்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ ஆனால் வந்து உங்களால் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா பிஸ்னஸ்லேயும் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டிங் அப்படின்றது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதனால் உங்களால் ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டை எப்பயும் போல் நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க. அது எனக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ.